ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்றோடு உன்னுடைய எல்லா கஷ்டகாலமும் முடிஞ்சு போச்சு. இந்த வராகி அம்மாவின் வாக்கை கேட்டு முடித்த 10 நிமிஷத்துல நீ சந்தோஷப்படும்படி ஒரு நல்ல விஷயத்தை உனக்கு நடத்தி தரப்போறேன். யார் மனசு புண்படக்கூடாதுன்னு நீ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சாலும் எல்லாரும் உன்னை தேடி வந்து உன் மனசை புண்படுத்துறதையும் காயப்படுத்துறதையும் பார்க்க தானே செய்கிற. ஏன்னா இங்கே யாருக்குமே நல்ல மனசோ நல்ல குணமோ புரியறதில்ல. அவங்களுக்கு தேவையெல்லாம் அவங்க நினச்ச காரியம் நடக்கணும். காசு பணம் வசதி உள்ளவங்க அவங்க கூடவே சொந்தக்காரவங்களாக இருக்கணுங்கிறது தானே. இப்படி மனிதர்களின் உண்மையான மனசை புரிஞ்சுக்காம எல்லார் மீதும் அன்பம் கொடுத்து பாசத்தை கொடுத்து நீயே சங்கடத்தை தேடிக்கிட்ட. இனிமேலாச்சும் அன்பு பாசம் கொடுக்கறதெல்லாம் அளவோட யாருக்கு தெரியும் அவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு அமைதியாக உன் வாழ்க்கையை பாரு. உன்னுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் இந்த வராகி அம்மா கிட்ட சொன்னீன்னா நிச்சயமாக அது நிறைவேறும். இனி நடக்கக்கூடிய அனைத்தையுமே உனக்கு நல்லதாக நான் நடத்தி முடிக்கிறேன். நான் ஏற்கனவே பல முறை உன்கிட்ட எச்சரிக்கை பண்ணேன். உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா பழகுன்னு. ஆனால் நீ எல்லாரையும் நல்லவங்க நம்பி பழகி இப்போது இந்த உலகத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டதானே. தேவைக்கு தேடி வரும் பொய்யான உறவுகள், நேரத்துக்கு ஏத்தாற்போல பேசக்கூடிய பொய்யான மனிதர்கள், போலியான அன்பு, தனக்கு தேவையானது மட்டும் கிடைச்சா போதும்னு சுயநலத்தோடு வாழக்கூடிய மக்கள்னு இந்த உலகத்தை இப்போதாவது நல்லா புரிஞ்சுக்கோ. அதுக்கேத்தாற்போல நீயும் உன் வாழ்க்கையை அமைச்சுக்கணுமே தவிர எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாந்து போகாதே. அதுதானே உனக்கு பாதுகாப்பு. யார் எப்படின்னு தெரியாமல் இனிமேல் பேச்சு வச்சுக்கிறதோ பழகிறதோ வேண்டாம். நீ செய்த நல்ல செயல்களை இந்த உலகத்தில் உள்ளவங்க மறந்து போனாலும் இந்த வராகியம்மா நான் மறக்க மாட்டேன். நீ தொடர்ந்து நல்ல செயல்களையே செஞ்சு எப்போதுமே என் பிள்ளையாக இருப்ப. உன் கடமைகளை சரியாக ஞாபகம் வச்சுக்கிட்டு சிறப்பாக நீ செய்யும்போது நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அன்புங்கிறது எப்போவுமே உன்னுடைய இதயத்தில் இருக்கட்டும். அறிவுங்கிறது உன்னுடைய செயல்களில் இருக்கட்டும். மொத்தத்தில் நம்பிக்கை மட்டுமே உன் உருவமாக இருக்கட்டும். எனக்காக இத்தனை நாள் காத்திருந்த என் அன்பு பிள்ளையான உனக்காக நல்லது செய்ய நான் வந்துட்டேன். ஜாதகத்தில் கிரகம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, என் வாழ்க்கை முழுவதுமே கஷ்டமாக இருக்குது, 7.5 சனியாக இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு நீயாகவே எதையாவது யோசித்து வருத்தப்படாத. உன் தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி படைத்த இந்த வராகியம்மா உன் சங்கடங்களை போக்கி வேதனைகளை தீர்த்து உன் சோதனைகள் அனைத்தையுமே சாதனையாக மாற்றுவதற்கான நல்ல நேரம் வந்துடுச்சு. இது எல்லா வேலைகளையும் தான் இன்று இரவோடு இரவாகவே செஞ்சு முடிக்க போகிறேன். உன் கஷ்டங்களில் இருந்து உனக்கு நான் விடுதலை தர்றேன். நீ சந்தோஷமாக இருந்தாலே நல்ல செய்திகள் உன்னை நோக்கி வரும். ராஜ வாழ்க்கை உனக்கு கிடைக்க போகுது. என் வார்த்தைகள் என் வாக்குகள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பழித்தே தீருவேன் செல்லமே. எனக்கு ஏன் இந்த நிலைமை, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்னு அழுது புலம்புவதை முதல்ல நிறுத்து. நீ ஒன்றும் யாருக்கிட்ட ஏமாறலங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோ. உன்னை நம்ப வச்சு ஏமாத்துறவங்களுக்கு காலம் கொடுக்குற தண்டனையை விட இந்த வராகியம்மா கொடுக்கும் தண்டனை மிக பெரியதாக இருக்கும். உனக்கான உன்னை ஏமாற்றி அபகரித்து உன்னை நம்ப வச்சு ஏமாத்துறவங்களும் அதற்குரிய தண்டனையை என்கிட்ட இருந்து பெறதான் போகிறாங்க. நீ முதல்ல கண் கலங்கிறத நிறுத்திட்டு இந்த வராகியம்மாவின் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தீனா நீ செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கு சந்தோஷமாக வெற்றிகரமாக முடியும். உன் மன கஷ்டங்கள் அனைத்தையும் மாற்றித்தர இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ கலங்காதே என் செல்லமே. என்னுடைய முகத்தை பார்க்கும்போதெல்லாம் உன் மனசில் ஒரு மகிழ்ச்சியான உணர்வு வருவதை நீ புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றத்தானே இந்த வராகியம்மா நான் இருக்கேன். நீ மற்றவங்க கிட்ட உண்மையாக இருக்கிறதுனால நீ ஜெயிச்சிடுவ. ஆனால் அதே அளவு உண்மையை அவர்களிடம் எதிர்பார்க்கும் போது நீ தோற்று போய்விடுற என் செல்லமே. எப்போதுமே ஒரு பெண்ணுக்கு கணவனை விட வேறு நெருக்கமான உறவு தந்தையாகவோ மகளாகவோ இருக்குமான்றது சந்தேகம்தான். ஏன்னா பெற்றவங்க வீட்டில் நீங்கள் வாழ போகிறது 20-25 வருஷம்தான். மீத காலம் முழுவதும் உங்களுடைய கணவரின் துணையோடு தானே வாழ போகிறீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணுக்கு நல்ல கணவன் மட்டும் அமைஞ்சிட்டா அவள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை, கஷ்டம், துயரம், போராட்டம், காசு பண கஷ்டம், வறுமை எவ்வளோ வந்தாலும் எல்லாத்துலேருந்தும் மீண்டு வந்துடுவா. தன்னை கொண்டாடி தீக்கிறதுக்கும் தன்னை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும்
ஒரு உயிர் நமக்காக இருக்குதுன்ற அந்த எண்ணமே அவன் மனசுக்குள்ள பல மடங்கு பலத்தை கொடுக்கும். அவளுடைய மீதி வாழ்க்கையும் அந்த அர்த்தத்திலேயே சந்தோஷமாக கழிச்சிடுவா. ஒரு பெண் எதிர்பார்க்கிறது குறைஞ்சபட்சம் தன்னை நேசிக்கிற பாதுகாக்கிற ஒரு கணவனை தான். என் அன்பு பிள்ளைகளே, நீங்க அப்படி உங்களுடைய மனைவிக்கு ஒரு நல்ல துணையாக இருங்க. அது மட்டுமல்ல, ஒரு கணவன் தன் மனைவியிடம் எதிர்பார்ப்பதும் உண்மையான அன்பையும் பாசத்தையும் தான். அதை கொடுக்கக்கூடிய, குடும்பத்தை அனுசரித்து வழிநடத்தக்கூடிய பெண் பிள்ளைகளாக நீங்களும் இருக்கணும் என் செல்லமே. நடப்பது எல்லாமே நன்மைக்கேன்னு நினைக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஏன்னா ஏதோ ஒரு காரணத்தினால சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில நடக்காம தள்ளி போகலாம். ஆனா எப்படியுமே உனக்கு கிடைக்க வேண்டியதை யாராலுமே என்னிடமிருந்து தடுக்க முடியாது. என்னுடைய அருள் எப்போதுமே என் அன்பு பிள்ளையான உனக்கு இருக்கு. ஏன் இவ்வளவு சோதனைகள், எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்னு நீ கண்கலங்காதே, புலம்பாதே. உன் சோதனைகளையெல்லாம் நான் கண்டிப்பாக சரி செஞ்சு உன் உழைப்புக்கும் முயற்சிக்கும் ஏற்ற ஊதியத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் நல்ல பலன் கிடைக்கும்படி செய்கிறேன். இனி வரப்போகிற நாட்கள் எல்லாம் உனக்கு நல்லதாகவே இருக்கும். நீ கலங்கவே கூடாது என் செல்லமே. முதல்ல இந்த உலகத்தில் யாருமே யாருக்காகவும் பிறக்கவில்லைங்கிற உண்மையை நீ புரிஞ்சுக்கணும். இந்த உண்மையை நீ தெரிஞ்சுக்கிட்டினாலே உனக்கு ஏற்படக்கூடிய பல துன்பங்களும் மனசில் வரக்கூடிய வருத்தங்களும் இல்லாமலே போய்விடும். எப்போவுமே அடுத்தவங்க ஏன் இப்படி செஞ்சாங்க, அவங்க ஏன் என்னை இப்படி கேட்டாங்க, இவங்க ஏன் என்ன அப்படி நினச்சாங்க, அவங்க ஏன் அப்படி பேசுகிறாங்கன்னு அடுத்தவங்க செய்கிற செயல்களையும் உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களையும் தொடர்பு படுத்தி நீ கவலைப்படவே கூடாது. உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆனால் அதை வராமல் தடுக்கிறதுக்கு 2 வழிகள் இருக்குது. ஒன்று, உன்னுடைய ரகசியங்களை யார்கிட்டையும் சொல்லாத. இன்னொன்று, மற்றவங்களுடைய ரகசியங்களையும் நீ தெரிந்து கொள்ளாமல் இரு. ஏன்னா ரகசியம் அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சாலும் நீ பயந்துக்கிட்டே இருக்கணும், அடுத்தவங்க ரகசியம் உனக்கு தெரிஞ்சாலும் நீ அதை பற்றி யோசிக்கிட்டே நிம்மதி இல்லாமல் இருக்கணும். அதற்கு பதிலாக உனக்கு கிடைச்ச வாழ்க்கை ஒன்றே ஒன்று தானே, அதை சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு போகலாம்னு வாழ ஆரம்பி. வாழ்க்கைங்கிறது தொலைதூர பயணம். அதில் எல்லாத்துக்குமே அவசரப்படணும்னு அவசியம் இல்லை என் செல்லமே. தேவைப்பட்டா கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு மறுபடியும் வாழ்க்கையை போராட வாழ ஆரம்பிச்சின்னா அந்த வாழ்க்கை பயணம் மிக சிறப்பாகவே இருக்கும். நீரோடைக்கும் பாறைக்கும் இடையே நடக்கும் இடைவிடாத போராட்டத்தின் இறுதியில் நீரோடை தான் வெற்றி பெறுகிறது. உன்னுடைய பலத்தினால் அல்ல, தொடர் முயற்சியினால் நீ முயற்சி செய்யும்போது எல்லாமே வெற்றிகரமாகத்தான் முடியும். உன் வேலைகளை எல்லாம் முடிச்சிட்டு வெற்றிகரமாக எனக்கு நன்றி சொல்வதற்காக சீக்கிரமே என்னை நோக்கி நீ வரப்போற. உன்னுடைய வேலைகளும் கடமைகளையும் பொறுப்புகளையும் நிம்மதியோடு முடிச்சினா உன் குடும்பத்தோட நிம்மதியாக என்னை தரிசிக்கும்படி உனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை நான் கொடுப்பேன். இப்போதைக்கு உன் மனசில் இருக்கக்கூடிய எல்லா குழப்பங்களையும் தீர்த்து வச்சு உனக்கு சந்தோஷத்தை தரப்போகிறேன். உன் மனசில் இருக்கக்கூடிய வருத்தங்கள் எல்லாத்தையும் என்கிட்ட சமர்ப்பிச்சிடு. உனக்காக நான் இருக்கேன் என் செல்லமே. சிலர் கல்வி கற்க வேண்டிய வயசில் கல்வி கற்றுக்காம தேவையில்லாத விஷயங்களில் கவனம் செலுத்துறீங்க. உழைக்க வேண்டிய வயசில் நல்லா உழைக்காம முயற்சி செய்யாமல் சோம்பேறித்தனம் உங்களை ஆட்கொள்ளுது. வாழ்க்கையை வாழ வேண்டிய வயசில் வாழ்க்கையை கண்டுக்காம காலம் கடந்து போன பிறகு ஐயோ நான் தவற விட்டுட்டேனேன்னு வருத்தப்படுறது என்ன பிரயோஜனம்? படிக்க வேண்டிய வயசில் படிக்கணும், வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேலை செய்யணும், எந்த நேரத்தில் என்ன செய்யணுமோ அந்த நேரத்தில் அதை செஞ்சாதானே உன் எதிர்காலம் மிக சிறப்பாக நீ நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்டு சந்தோஷமாக வாழக்கூடிய விதத்தில் இருக்கும் என் செல்லமே. உன் மனசில் எதுக்காக நீ குழப்பம் அடைகிற, கவலைப்படுற, நடுங்குற, பயப்படுறன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. கொஞ்சம் பொறுமையாக இரு. உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் எதிர்பார்ப்புகளையும் திருப்பங்களையும் மாற்றங்களையும் பார்த்து நீயே நம்ப முடியாமல் திகச்சு நிற்க போகிற. பல பேர் இதுவரைக்கும் உன்னை ஏமாத்திருக்கலாம், ஆனால் இப்போது நீ அப்படி ஒரு அவசியமே உன்னை வந்து சேராது. நடக்கிற எல்லாத்தையும் உனக்காக தான் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. இதில் எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம். எதிர்மறை அச்சமோ எண்ணமோ இன்றி உன் வாழ்வில் நடக்கும் நன்மைகளையெல்லாம் ஏற்றுக்கோ. இது நீ ஜெயிக்கிறதுக்கான காலம். நீ என்கிட்ட கேட்ட முக்கியமான வரத்தை உனக்காகவே அருளப் போகிறேன். நீ மகிழ்ச்சியாக முயற்சி செஞ்சினா எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும். லக்ஷ்மி கடாட்சமும் உன் வாழ்வில் உண்டாகும் என் செல்லமே. நீ மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க எல்லா திட்டங்களிலும் வெற்றி பெற்று வாழ்க்கையை உயர்வாய் சிறப்பாய் வாழ்வதற்கு நான் ஆசீர்வதிக்க போகிறேன்.
குறை நிறைகளை அலசி ஆராய்ஞ்சு அதை செயல்படுத்த முடியுமான்னு மட்டும் பாரு. எத்தனை திட்டங்களை நீயும் போட்டுக்கிட்டே இருக்க. ஏற்கனவே போட்ட திட்டங்களை செயலாக்கி வெற்றி பெற முயற்சி செய். உன் திறமையை வளர்ப்பதன் மூலமாக எல்லாமே உனக்கு வெற்றிகரமாக முடியும். உன் எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையின் வடிவமைப்பாளர்கள். அதனால் எப்போதுமே நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கிட்டீன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். தீய விஷயங்களை நினைப்பில் மனசில் நிழலாக கூட நினைக்காத. உனக்கு துணையாக நான் இருந்து வெற்றியை தருவேன்.